வணக்கம் நேயர்களே. பாடசாலையில் ஹெடட் பயிற்சி நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கு படித்த முன்னாள் மாணவன் ஒருவன் வெளியாட்களை பாடசாலைக்குள் கொண்டு வந்து பாடசாலையில் கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுடன் சண்டையில் ஈடுபட்டிருக்கின்றான். அடிபாடு நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தால் கிட்டத்தட்ட மாணவர்கள் மாணவிகள் 11 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் எங்களுடைய இலங்கை நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தென்னிலங்கையில் போமிரிய என்கின்ற பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக பதியப்படுகிறது. போமிரிய பிரதேசத்தில் ஒரு பாடசாலை காணப்படுகிறது. அந்த பாடசாலையில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அங்கு ஹெடட் பயிற்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுதுதானாம் அங்கு படித்த மாணவன் ஒருவன் வெளியாட்களை உள்ளே கொண்டு வந்திருக்கின்றான். அப்ப பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கும் அங்கு படித்த இந்த முன்னாள் மாணவனுக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அந்த முன்னாள் மாணவன் தான் படித்த பாடசாலை அது என்பதை நினைக்காமல், தன்னை போன்ற சக மாணவர்கள் அங்கு படிக்கிறார்கள் என்பதையும் யோசிக்காமல், தான் படித்த பாடசாலைக்குள் இவ்வாறு வெளியாட்களை கொண்டு செல்லலாமா இல்லையா என்பதையும் எள்ளளவும் யோசிக்காமல், தன்னுடைய சுயநலத்தை கருத்தில் கொண்டு அந்த பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டும். அது என்ன பிரச்சனை என்று குறிப்பிடப்படவில்லை. என்னவாக இருந்தாலும் அதை முடித்து வைக்க வேண்டும் என்று வெளியாட்களை கூட்டிக் கொண்டு பாடசாலைக்குள் சென்றிருக்கிறார். அங்கு பாடசாலை மாணவர்களுக்கும் அந்த வெளியாட்களுக்கும் இடையில் மோதல் இடம்பெற்றிருக்கிறது. அந்த மோதலில் தான் 11 மாணவிகள் காயமடைந்திருக்கின்றார்கள். நவகமுவ வைத்தியசாலையில் அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலதிக விசாரணைகளை நவகமுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். பாடசாலை அதிபர் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை சமூகத்தினர், காயமடைந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் மற்றும் இதர மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லோருமே கொந்தளிப்பான நிலை அல்லது ஒரு அமைதியின்மையான நிலையில் இருப்பதாக அறிய முடிகிறது. காரணம், இது சாதாரண விடயம் அல்ல. பாடசாலை என்பது மாணவ செல்வங்களுக்கு ஒரு வீடு மாதிரி இல்லையா? அடுத்த வீட்டிலிருந்து புறப்பட்டு 7:30 மணிக்குள் பாடசாலைக்கு சென்றால் 1:30, 2 மணி வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய அடைக்கலம் அதுதான். கல்வியோடு, ஒழுக்கத்தோடு, கலாச்சார விழுமியங்கள், பண்பாடு, விளையாட்டுகள் என்று எல்லாமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம்தான் பாடசாலை. அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குரு, தெய்வத்திற்கு மேலானவர்கள். அந்த குரு பக்தியுடன் மாணவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கு படிக்கின்றார்கள். இந்த இடத்துல தான் வள்ளுவன் உயர்ந்து நிற்கின்றான். என்ன சொன்னான்? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாங்கள் எவ்வளவு படிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை நூல்களை படிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த படிப்பை வைத்து எங்கெங்கோ நாங்கள் வேலை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு உழைக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த படிப்பினால் வேலையினால் எவ்வளவு சொத்து சுகங்களை நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நிற்க அதற்கு தக. எதற்கு? கற்க கசடர கற்பவை கற்றபின் கற்ற கல்விக்கேற்ற மாதிரி நாங்கள் நடந்து கொள்கிறோமா? நாங்கள் என்ன படித்தோம்? எங்களுக்கு ஆசிரியர்கள், குருவானவர்கள் என்ன சொல்லி தந்தார்கள்? ஒழுக்கம் சொல்லி தந்தார்கள், பண்பு சொல்லி தந்தார்கள், பண்பாடு, கலாச்சார விழுமியங்கள் சொல்லி தந்தார்கள், ஒரு மனிதன் மனிதனாக எவ்வாறு வாழ வேண்டும் என்ற விடயத்தை சொல்லி தந்தார்கள். அந்த கல்வியை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தி நாங்கள் மனிதர்களாக வாழ்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த முறைப்படி நாங்கள் வாழவில்லை என்றால் நாங்கள் கற்ற கல்வி வீண். நாங்கள் கல்வி கற்றபடி வாழவில்லை என்றால் கற்ற கல்வி எதற்கு? நல்ல வேலையை பெற்றுக்கொள்ளவா? வருமானத்தை பெற்றுக்கொள்ளவா? சொத்துக்களை வாங்கி குவிக்கவா? இவ்வளவு கோடீஸ்வரன் நான் அதிபதியாக இருக்கிறேன் என்று சொல்லவா? இல்லை. ஒழுக்கம், அதுதான் வள்ளுவன் இன்னொன்றை சொன்னான். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒரு மனிதனுக்கு உயிர் இல்லை என்றால் அவன் வெறும் சடம். பிரேதம் எடுத்தாச்சான்னு தான் கேட்பாங்க. உயிர் ஆன்மாங்கள் உடல் இல்லை என்றால் பிரேதம் எடுத்தாச்சா, பொடி எடுத்தாச்சா, அந்த சவத்தை எடுத்துட்டாங்களா, கொளுத்திட்டாங்களா, தாட்டுட்டாங்களான்னு கேட்பாங்க, தவிர பெயர் சொல்ல மாட்டார்கள் இல்லையா? அந்த ஆன்மா, அந்த உன்னதமான ஆன்மாவை விட உயர்வானது ஒழுக்கம் என்றான் வள்ளுவன். இன்றெல்லாம் குருபக்தி இருக்கிறதா? மாணவர்கள் சரியான முறையில் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்களா? மாணவர்கள் ஆசிரியர்கள் உறவு எத்தகையானது என்றெல்லாம் நாங்கள் பல விடயங்களை நோக்குதற்குரியதாக இருக்கிறது. எனவே கொழும்பில் இடம்பெற்றதா, வெளிநாட்டில் இடம்பெற்றதா என்பது முக்கியமல்ல. ஒரு பாடசாலையில் இது இடம்பெற்றது என்பதுதான் தாங்கிக் கொள்ள முடியாத துயரமாக இருக்கிறது. பாடசாலை என்பது கோவிலுக்கு மேன்மையானது, கோயிலை விட மேன்மையானது. ஏன்? அறிவு கண்களை திறக்கின்ற ஒரு கூடம் தான் பள்ளிக்கூடம். அறிவு கண்களை திறக்கின்ற ஆசிரியர்கள், தெய்வத்துக்கு மேன்மையானவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த இடத்தில் வன்முறைகள், சண்டைகள், மோதல்கள், காழ்ப்புணர்ச்சிகள், பழிவாங்கல்கள் எதுவுமே இடம்பெறக்கூடாது என்பதில் இனி வருகின்ற சமூகம் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு பதிவாக நாங்கள் இதை பதிவிடுகிறோம் இந்த காணொளி வாயிலாக. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை.